விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையான கல்லணை கால்வாய் சீரமைப்பு பணிக்கான திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து தொடங்கும் கால்வாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முடிவடைகிறது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட இந்த கால்வாய் தற்போதுதான் முழுமையாக மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் கல்லணையிலிருந்து கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 4200 கனஅடி தண்ணீர் வெளியேற்ற முடியும். இதனால் கல்லணை கால்வாய் பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுமார் 2640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்க உள்ள நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் பிரதமர் திட்டத்தை துவக்கி வைத்ததுடன் சூரக்கோட்டை பகுதி அருகே பாய்ந்து செல்லும் கல்லணை கால்வாய் பகுதியில் இனிப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கினார். ரெண்டாயிரத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு 137வது அமர்வில் மத்திய அரசால் 2300 கோடி ரூபாய் காவிரி டெல்டாவிற்கு மாடலிசேஷனுக்காக அனுமதிக்கப்பட்டது. அந்த பணத்தில் முதல் கட்டமாக 1100 கோடி ரூபாய் விடுவித்திருக்கிறது மத்திய அரசு. பாக்கி 360 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு போட்டுக்கணும். இதில் 300 கோடி ஏரிகள் தூவுவதற்கு, பாக்கி மாடலிசேஷன் வாய்க்காலை புதுமைப்படுத்துவதற்கு. இந்த திட்டம் மிகச் சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். முறையாக நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதோடு வைக்கிறோம். எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க? 4 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும்.